ஹாய்! நான் பார்த்தேன் அப்படின்னா, என் பொண்ண வந்து டயனா ரோமாவ பார்க்கறதுக்கு நான் அலோவ் பண்றதே கிடையாது. ஏன் அலோவ் பண்றது கிடையாது அப்படின்னா, அதுக்கு ஒரு சில ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க குழந்தைகளும் சரி, உங்க நண்பர்களுடைய குழந்தைகளையும் சரி, நீங்க பார்க்க விடாம குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, அது அவ்வளோ முக்கியமான பிரச்சனையாப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கண்டிப்பா முக்கியமான பிரச்சனை. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, டயனோரோமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த மைண்ட் செட் எப்படி போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்பர் 1 ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்போ நம்ம லாஜிக்கல் மைண்ட் பேரண்டோட லாஜிக்கல் மைண்ட் என்ன சொல்லும்? இவ்வளோ சீக்கிரமே எதுக்கு படிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணும்? இதை சமைக்கிறது, ஆடு மாடு, மலை கீழ காடு, பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது நாள் பட சீக்கிரமே சொல்றேன். ரொம்ப குறைவான நாளுகள் ஒரு வாரம் 10 நாள்ல என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த குழந்தை அப்படி இப்படின்னு டக்குன்னு 2, 3 வீடியோ மாறி மாறி வரும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, எதிர்பாராம டயனோரோமா நம்மளுடைய ஸ்க்ரீன்ல மாட்டிக்கும். அது மாட்டிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேற வழியே கிடையாது. அது நம்மள புடிச்சிரும். சரி, நம்ம அத புடிக்க மாட்டோம். அது நம்மள புடிச்சிரும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. மத்த எல்லா வீடியோஸ விட டயனோரோமா வீடியோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈர்க்கும். ஏன் ஈர்க்கும் அப்படின்னா, கலருங்க. சூப்பரா சைக்காலஜி ரிலேட்டடா சைக்காலஜியை படித்த எடிட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேசிக்ஸ் கலர்ஸை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறாரு. கலர்ஸ் மட்டுமே அவர் யூஸ் பண்ணல, கலர்ஸ் கூட அந்த அனிமேஷனோட எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது தரமாக யூஸ் பண்ணுறாரு. மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைங்களை விட, அந்த பேரண்ட்ஸை விட, எல்லாத்த விட அதிகமாக அந்த சேனலோடைய மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த சேனலோட எடிட்டர். ஏன்னா அவரு தான் குழந்தைங்களை அதில் உட்கார வைக்கிறாரு. ஆடியன்ஸ் அவர் தான் பிடிக்கிறாரு. ஸோ கலர்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அனிமேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதை ரெண்டையும் தாண்டி அந்த கலரையும் அந்த அனிமேஷனையும் எது கொஞ்சம் தூக்கி கொடுக்குது அப்படின்னா, அந்த சவுண்டு எஃபெக்ட்டுங்க. அது அந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரதான் என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்களோட ரைட் பிரெயின் பயங்கரமாக டேப் ஆகிட்டே போகுது. இப்போ இது டேப் ஆகிட்டே போகும்போது என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, அது ஒரு டியூனில் செட் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே, ஒரு வீடியோனா இப்படி இருந்தால் தான் அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது செட் ஆக ஆரம்பிச்சிருது. எப்படி ஒரு சில பேருக்கு ஆக்ஷன்ஸ் பிடிக்கும், ஒரு சில பேர் ரொமான்டிக் மூவிஸ் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு த்ரில்லர்ஸ் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பேய் படங்கள் பிடிக்கும். ஸோ இது மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, அவங்களுக்கு இதுதான் ஃபேவரட்டான ஜோன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, மற்ற எந்த வீடியோவும் பார்க்க விட மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று. இதை விட அடுத்த முக்கியமான காரணங்கள், இது வீடியோ பண்ணுற பிரச்சனை. இது நான் வீடியோ மூலிமா எனக்கு என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நான் இப்போ பேச போகிறேன். இண்டிபெண்டன்ஸுங்க. அந்த கேமில் இண்டிபெண்டன்ஸே இருக்காது. அந்த குழந்தைங்க விளையாடுற எந்த கேமுமே எடுத்து பாருங்க, சுதந்திரமாக அதுவாகவே யோசிக்காது. எல்லாமே ஸ்கெட்யூல்டு. இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு. ஓகே, நாளைக்கு இந்த இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோமா, இந்த வீடியோ ஷூட்டிங் பண்ண போகிறோமா, இதெல்லாம் தேவை நமக்கு. இந்த பொருள்லாம் வாங்கு, ஃபஸ்ட்டு இது பண்ணு. ஒரு டைரக்டர் படம் எடுக்கிற மாதிரி அது அழகாக ஸ்கிரிப்டோடு வீடியோ அது. அப்போ அந்த ஸ்கிரிப்டோடு வீடியோ என் குழந்தை உட்காந்து பார்க்குது. அப்போ அந்த ஸ்கிரிப்டோடு வீடியோவை என் குழந்தை உட்காந்து பார்க்கும்போது என் குழந்தை நான் சொல்கிற விளையாட்டை விளையாடுமா? விளையாடாது. அதுவே எதையாவது ஒன்று கற்பனை பண்ணி உட்காந்து விளையாடுமா? அதுவும் விளையாடாது. அப்போ என்ன யோசிக்கணும், ஒரு கேம்னா, ஒரு குழந்தைன்னா என்னடா நம்மள மாதிரியே இருக்கான், நம்ம வயசுலேயே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்கான்ஷியஸ் மிமிக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வெறும் வன்மம் தான் வரும், வெறும் கோபம் தான் வரும், வெறுப்பு தான் வரும். யார் மேலேன்னு சொல்லுங்க? அந்த வீடியோவை பார்க்க விடாம பண்ணுற பேரண்ட்ஸ் மேலே. எஸ்பெஷலி அதை அதிகமாக பார்க்க விடாமல் பண்ணுறது யாருன்னா அப்பாக்கள் மட்டும்தான். ஸோ அப்பாக்கள் மேலே தான் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா கோபம் வரும். என் தாத்தா பாட்டி அம்மா எல்லாம் என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா, அப்படி இப்படின்னு அதை பார்க்க வச்சிடுறாங்க. ஸோ அது பார்க்கறதுனால என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தைங்க இண்டிபெண்டன்ஸ் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது ஸ்கிரிப்டடாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட ப்ளே எப்படி இருக்கணும்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுதான் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு, நான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்ப்பா ப்ளேயில் அப்படின்னு. ஆனால் இண்டிவிஜுவல் பிளேல அது, ஐ மீன் இண்டிபெண்டன்ஸ் பிளேல அது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் பிளே பார்த்தோன்னா அதில் ரொம்ப என்னவா இருக்குது அப்படின்னா குறைவாக இருக்குது. இந்த உலகத்தில் நான் வாழணும் அப்படின்னா எனக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கணுங்க. பவுண்ட்ரி இருக்கணுங்கிறத விட பவுண்ட்ரி கட்டாயம் வேணும். ரூல்ஸ் வேணுங்க. இதுதான் ரூல்ஸு. ஒத்த கால் வச்சு 6 லைனுக்கு வெளியே பிடிச்சா கூட பால் என்ன தான், 6 தான், அவுட்டு கிடையாது. எவ்வளோ பெரிய பவுலர் பிடிச்சாலும் அது என்ன கிடையாது, அவுட்டு கிடையாது, 6 தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சு தானே அந்த கேமை எடுத்துகிட்டு போகிறோம். அதே தான் இந்த டைனோரோமாலையும். இந்த டைனோரோமாவில் அந்த அப்பா அழகாக ரூல்ஸ் போட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனால் அந்த குழந்தையும் அம்மா உட்காந்து அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது என் குழந்தை பார்க்குது. அப்போ என் குழந்தை என்ன யோசிக்கும்,
ஓகே, ரூல்ஸ்னு ஒருத்தன் போடுவான். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லையே. அத நம்ம உடைச்சு போட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம், எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 தீம ரொம்ப அழகா அந்த குழந்தைங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா உள்வாங்கிக்குவாங்க. இது கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ஒரு 7 வயசு 8 வயசு அப்புறம் தான் லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்யும். ஒரு 10 வயசு குழந்தைய உட்காந்து ரூல்ஸ் போட்டு இது பிரேக் பண்ணா இது நடக்கும்டா அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு அது புரியும். சொல்லலைன்னு வைங்களேன், அதுவா யோசிச்சு அது புரிஞ்சுக்கும். இதே ஒரு 5 வயசு குழந்தைகளை ரூல்ஸ் போட்டு பிரேக் பண்ணா இது நடக்கும்டா அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. அதுவாகவே அது யோசிச்சு அதை புரிஞ்சுக்கிற திறனும் அதுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ ரூல்ஸை பிரேக் பண்ணுறதே அவங்களோட வேலையாக இருக்குது. இது என் குழந்தை பார்த்து கற்றுக்கிறது. எனக்கு அதில் சுத்தமாக ஒரு நாளும் என்ன கிடையாது அப்படின்னா விருப்பம் கிடையாது. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, எந்த பொருள் எடுத்தாலும் சரி, அதை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணணும், ரொம்ப அழகாக யூஸ் பண்ணணும், ரொம்ப பொறுப்பாக யூஸ் பண்ணணும், அதை ரொம்ப பத்திரமா யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம், அதை மிச்சப்படுத்தி வரக்கூடிய நாட்களிலும் அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணணும். ஆனால் வேஸ்ட்டு தாங்க அதில் அதிகமாக நடக்கும். எடுப்பாங்க, போடுவாங்க, கலக்குவாங்க, உடைப்பாங்க, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது அடுத்தது என்ன ஆகும், அது ரீயூசபிளா இல்லை அதனால நம்ம என்ன அதனால நமக்கு என்ன பயன்? வீடியோ மட்டும்தான் எடுக்கணும். அதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம கற்றுக்கிறோமா? ஒரு வெங்காயமும் அதில் கிடையாது. ஸோ வேஸ்ட். அப்போ அது என் குழந்தை பார்க்கும்போது என் குழந்தை மைண்ட் என்ன நினைக்கும்? தானே நினைக்கும், ஓகே ஒரு பொருள் வாங்கி கொடுத்து இது இதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருச்சா, இது இது இவ்வளோ தாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு தெரியாது இல்லை, இது இவங்களோட பொழப்பு, இது இவங்களோட பிஸ்னஸ், இதுதான் இதனால தான் இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் கூட நான் ஒத்துக்குவேங்க, பரவாயில்ல. ரொம்ப வருஷமா ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப போராடி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இல்லை. ஆனால் ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பட்டாசாக பண்ணுவாங்க. ஏதோ ஒரு எபிசோடில் அந்த குழந்தை ஸ்கூல் சினாரியோங்கிறனால எனக்கு ஈஸியாக அது புரிஞ்சிருச்சு. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணை வந்து தொந்தரவுப்படுத்துவான். லைக் ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருவான். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு மாட்டிக்கும். அந்த பொண்ணை வந்து அந்த டீச்சர் வந்து கிளாஸை விட்டு அந்த டீச்சரை அந்த அந்த அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து பனிஷ் பண்ணுவார். இது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் கிடையாது. ஒவ்வொரு எபிசோட்லையுமே நான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை பார்க்குறேன். அந்த பொண்ணை வந்து அவன் லைக் இறக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், பொண்ணை இறக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ அதை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? பொண்ணை இறக்குறது தப்பு இல்லைன்னு நம்பர் 1 நினைப்போம். அது எந்த வயசுல? ரொம்ப சின்ன வயசுல நினைப்போம். அந்த சின்ன வயசுல அது உட்காந்துருச்சு அப்படின்னா அது வெளியே போகவே போகாது. ஏன் அது வெளியே போகாதுன்னா அந்த வயசுல அந்த லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்யாது. நம்பர் 2, பொண்ணுங்களும் என்ன நினைப்பாங்க? ஐயோ நம்மளை இவனை இப்படி தான் பண்ணுவானு போல இருக்கு, நம்ம வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுவோம், நம்ம பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கணும் போல இருக்கு, இதுதான் நம்ம தலை எழுத்து தலை விதி போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா அதை நம்பி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. எந்த வீட்லேயுமே இவ்வளோ எக்ஸ்பென்சிவான டாய்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுறது கிடையாது. சரி, அப்படி எக்ஸ்பென்சிவான டாய்ஸ் யூஸ் பண்ணி தான் விளையாடணுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ரிசர்ச் எல்லாம் பார்த்தோன்னா நேச்சுரலிஸ்டிக்காக விளையாடுங்கடா, சும்மா தெருவில் விளையாடுங்கடா, வீட்டில் விளையாடுங்கடா, குப்பை எடுத்து போட்டு விளையாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இது யூஸ் பண்ணுற எக்ஸ்பென்சிவான டாய்ஸஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, லைக் வியக்கக்கூடியதாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதுலேருந்து என்ன ஒரு பயன் கிடைக்குது அப்படின்னா எனக்கும் என் பிள்ளைக்கும் சண்டை நடக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு பயன் கிடைக்குது. அது கேட்குது, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறேன், அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன், அது நமக்கு பயன் இல்லைன்னு சொல்கிறேன். அது எதுவுமே என் குழந்தைக்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னா அது சின்ன குழந்தையாக இருக்குது. ஸோ இதுக்காகவே என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடும்போது ஆயிஷா என்ன பண்ணுறா அப்படின்னா குதிக்கிறா, ஜங்கு 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 குதிக்கிறா. எனக்கு புரியல. அப்போ என் ஒய்ஃப் நர்ஸுன்னு சொன்னாங்க, இல்லைங்க அந்த டயானா என்ன பண்ணுவான்னு இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு இப்படி குதிச்சா அவளுக்கு வேறு ட்ரெஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை பார்க்குறதுக்கு அந்த அனிமேஷன் அழகாக இருக்குது, என் பொண்ணு பண்ணுறதும் அதை விட அழகாக இருக்குன்னு வைங்களே. ஆனால் என்ன பிரச்சனைனா இதுக்கு நடுவில் ஒரு உழைப்பு இருக்குங்கிறதே என் பொண்ணுக்கு தெரியல. சரி, ஒரு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேக்கப் இவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஒரு ட்ரெஸ்ஸு போடணும்னா அதுக்கு இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியணும். குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக நினச்சிட்றாங்க, இப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்றாங்க. ஆல்ரெடி அப்பா அம்மாலாம் ஃபோனை பார்த்துட்டு ஜாலியாக தான் இருக்கிறானுங்க, நமக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இதில் இது வேறு. ஸோ எதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்கன்னா உழைப்பே இல்லாமல் வண்டி ஓடிருண்டா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியான ஒரு விஷயம், நம்மளை எல்லாம் எது ஒரு நேர்கோட்டில் கரெக்டாக கொண்டு போகும் அப்படின்னா ரூல்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் மட்டும்தாங்க. அந்த கேமில் அந்த குழந்தை அம்மாவோட பொருள் எடுத்து ஸ்பாயில் பண்ணலாம், தம்பியோட பொருள் எடுத்து ஸ்பாயில் பண்ணலாம், வீட்டை நாசம் பண்ணலாம், எதை வேணால் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என் குழந்தை ஏதாவது பண்ணுச்சுன்னா நான் கேட்பேன், என் பொண்டாட்டி கேட்பேன், எங்கள் அம்மா கேட்பாங்க. அப்போ என் குழந்தை என்ன யோசிக்கும்? என்னடா நம்ம ஒன்று பார்க்குறோம், இவனு நம்மளை ஒன்று மாதிரி நடத்துகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை யோசிக்கும். சரி, இது அந்த டயனா ரோமாவுக்கே நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா
அது ரொம்ப முக்கியமான விஷயம். சைல்டு ப்ராடஜி இஸ் நாட் அடல்ட் ஜீனியஸ்ட்டு ஒரு ரிசர்ச் கண்டென்ட்டுங்க. அதாவது சின்ன வயசுல பெருசாக சாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா பெருசாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்களாமா. இது நான் சொல்லலை, இது ரிசர்ச் சொல்கிறேன். ஸோ அழகா சென்னமா வயசுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டயனா ரோமாவை மட்டுமே பார்க்க விடாமல் இருக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையவே கிடையாது. நம்ம பேசின விஷயங்கள்லாம் மற்ற வீடியோஸில் இருக்கா இல்லையான்னு ஒரு செகண்டு யோசிங்க. ரொம்ப முக்கியம். அதுதான் என் குழந்தை பார்க்குது அப்படின்னா பரவாயில்லை, உட்காருங்க பக்கத்தில். அதை பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டைம் குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது, அலௌடு தான். ஆனால் எப்போ அலௌடுனா பேரண்ட் பக்கத்தில் இருக்கணும். இதுதான் அதோடைய ஒரு ஒரு மேண்டட்ரியான ஒரு ரூல். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ எந்த வீடியோவுமே நான் பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பெருசாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள், குழந்தைகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்தாங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சின்ன ஒரு 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 அலர்ட்டாக கூட அவங்களுக்கு வந்து இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பர்சனல் க்ரோத் ரிலேட்டடாக, பர்சனல் செல்ஃப் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக, லைக் ஸ்கூல் ரிலேட்டடாக, அகாடமிக் ரிலேட்டடாக, கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேபி டைம் கிடச்சிதுன்னா அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி. See you all.